ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஓல்டு பேங்கிள்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த பேங்கிள்ஸை ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டி முடித்த பிறகு இந்த பேங்கிள்ஸ்லேருந்து ஒரே ஒரு பேங்கிள்ஸை மட்டும் தனியாக மேலே எடுத்துக்கலாம். மற்ற பேங்கிள்ஸ் எல்லாமே கீழே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஒரு பேங்கிள்ஸை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக்கில் இதை வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. ஹேங் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, கர்ச்சிஃப்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா லஞ்ச் டவல்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஷாக்ஸ்லாம் தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் ஷால்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பேங்கிள்ஸையும் ஒவ்வொரு கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேங்கிள் எடுத்துருக்கீங்களோ அத்தனை கிளாத் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த கிளாத் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய பேங்கிள்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாம். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜூஸ் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதனுடைய ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை கட் பண்ணி நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த பாட்டம் போர்ஷனை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி அந்த பாட்டம் போர்ஷனில் வெளிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நான் ரைஸ் எடுத்துருக்கேன். அந்த ரைஸை வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் அப்படியே வச்சு உருட்டுனீங்க அப்படின்னா அந்த ரைஸ் எல்லாமே அந்த ஃபெவிகாலில் பாட்டிலில் ஒட்டிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ரைஸை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பாட்டிலை ரைஸில் வச்சு ரோல் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரைஸை ஒட்டி முடித்த பிறகு இதுக்கு மேலே வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கலர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ரைஸ்க்கு வந்து கலர் கொடுக்கலாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரே கலராக கூட நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். ஒரு பஞ்சு யூஸ் பண்ணி கோல்டன் கலர் பெயிண்ட்டை அழகாக இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி எடுத்த பிறகு இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்யூட்டான குட்டி ஃப்ளவர் வேஸாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. நம்ம இன்டோர் பிளான்ட்லாம் வந்து நிறையவே குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அந்த குட்டி குட்டி பிளான்ட்டெல்லாம் இதில் வச்சு நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளான்டர் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். லாஸ்ட்டாக பாருங்கள், நான் சூப்பராக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளவர் வேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி மொபைல் பாக்ஸையும் கோல்கேட் பேஸ்ட் பாக்ஸையும் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த மொபைல் பாக்ஸுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோல்கேட் பாக்ஸை வந்து கட் பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, கனகவள்ளி, சோலை ஆனந்தன், சுரேஷ், அனுஜா, அறிவு, மது, ஆறுமுகம், கல்பனா, பாரதி, அமுலியப்பன், ஸ்ரீமதி, ஜெய்ஷு, சுஜி, சசிகலா, காந்திமதி, ராஜாமணி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை எடுத்திருக்கேன். அந்த அட்டையில் மொபைல் பாக்ஸுக்கு பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி நம்ம வந்து அந்த அட்டையில் வந்து அதாவது கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையில் மொபைல் பாக்ஸை ஒட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த கோல்கேட் பாக்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக மொபைல் பாக்ஸோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுக்கு மேலே வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள்,
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் எந்த பொருட்களை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மெடிசன்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மொபைல் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிரப் பாட்டில்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கோல்கேட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆயில்மெண்ட்லாம் வச்சுக்கலாம், தைல பாட்டில்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஆர்கனைசரில் எல்லா மெடிசனையும் நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தைல பாட்டிலாம் எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடிக்கிட்டு இல்லாமல் ஒரு ஆயில்மெண்ட்டாக இருக்கட்டும், தைல பாட்டிலாக இருக்கட்டும், சிரப் பாட்டிலாக இருக்கட்டும், இந்த ஒரே ஆர்கனைசரில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கும் பொழுது தேவைப்படும் பொழுது டக்குன்னு எடுத்துக்கலாங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி கல்யாணத்திலலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பைகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த பேக்கை வந்து நம்ம வேஸ்ட்டாக அப்படியே வச்சுருப்போம். அப்படி தூக்கி போடாமல் நம்ம இதை வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிள் எடுத்துக்கோங்க. அந்த பேங்கில் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனை ஒரே ஒரு லேயரில் மட்டும் நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். கீழே இருக்கக்கூடிய லேயரில் வந்து கட் வந்து இருக்கக்கூடாது. மேலே இருக்கக்கூடிய அந்த லேயரில் மட்டும் நம்ம எங்கே மார்க் பண்ணுமோ அந்த லேயரில் மட்டும் அழகாக கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எந்த பேங்கில் வச்சு மார்க் பண்ணுமோ அதே பேங்கிளில் க்ளூ அப்ளை பண்ணி அழகாக வந்து அந்த சர்க்கிளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு இதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த கைப்பிடிகளை யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசரை நம்ம ஹேங் பண்ணிக்க முடியும். பாருங்கள், ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவர்ஸை இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அங்கங்கே வந்து சொருவி வச்சுருவோம். பார்க்கவே ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். எடுக்கும்பொழுதும் பார்த்தா கஜ கஜன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது வழியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எவ்வளோ பேக் இருந்தாலும், அதாவது எவ்வளோ பிளாஸ்டிக் பேக்ஸ் இருந்தாலும் இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பாருங்கள், கஜ கஜன்னு இல்லாமல் பார்க்க நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த ஹோல்ஸ் வழியாக ஒவ்வொரு கவராக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணாடி யூஸ் பண்ணும்பொழுது கண்ணாடியை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஒரு மாதிரி மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கண்ணாடியாக இருக்கட்டும், அந்த கண்ணாடியை துடைக்கிற கிளாத்தாக இருக்கட்டும், அந்த பாக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பொருள் போதுங்க. கொஞ்சமாக வந்து கோல்கேட் பேஸ்ட் இருந்தால் போதுங்க. சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பேஸ்ட்டை அந்த கண்ணாடிக்கு மேலே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் திருப்பி விட்டு அந்த கண்ணாடியில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, கண்ணாடி துடைக்கிற கிளாத், அந்த கிளாத்தையே ஈரமாக்கிக்கோங்க. ஈரமாக்கிக்கிட்டு இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து அந்த கிளாத்தை யூஸ் பண்ணி தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி மாறிடுங்க. பாருங்கள், அந்த கிளாத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோல்கேட் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி அப்படியே தண்ணியில் கசக்கி எடுத்தோம் அப்படின்னா பளிச்சுன்னு வந்து சூப்பராக பிரைட்டாக புது கிளாத் மாதிரி ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்ணாடியை வந்து நல்லாவே தொடச்சி எடுத்துட்டேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பிரைட்டாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பாக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஈர துணியை வச்சு அழகாக தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஈர துணி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி நம்ம தண்ணியில் வந்து ஃபுல்லாக போட்டு நினைக்காமல் ஈர துணியை வச்சு ஈஸியாக துடைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கண்ணாடியெல்லாம் துடைக்கிறதுக்கு இந்த கோல்கேட் பேஸ்ட் இருந்தால் போதும், ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த பாக்ஸையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. உள்ளே வந்து லைட்டாக ஒரே ஒரு டைம் வந்து துடைச்சி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இதை வந்து வெயிலில் வந்து நல்லா காய வச்சு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மந்த்துக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கண்ணாடியாக இருக்கட்டும், கண்ணாடி போட்டு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸாக இருக்கட்டும், அந்த கிளாத்தாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து சுத்தமாக இருக்கும். யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு.
உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், bye.